Hello friends, welcome to Python Learners. Last video la நம்ம memory unit table யூஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ப்ராப்ளம்ஸை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். memory unit table 1 bit is equal to 1 bit. இந்த பிட்னா என்னன்னா zeros and ones தான் பிட்னு சொல்லுவோம். இந்த zeros and ones தவிர வேற எந்த லாங்குவேஜுமே கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ 1 bit is equal to 1 bitனா 8 bits is equal to 1 byte. 1024 bytes is equal to 1 kilobyte. இந்த வந்து 1024 bytes வந்து 2 power 10 bytes is equal to 1 kilobyte அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் இங்க 2 power 10 மென்ஷன் பண்றேன்னா 2 power 10ன்றது கால்குலேஷனுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். பட் இந்த 1024ன்றது கால்குலேஷன் பண்ணும்போது ரொம்ப ஒரு பெரிய லார்ஜ் நம்பர்ஸா வரும். ஸோ நம்ம 2 power 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ஸ்மாலர் யூனிட்ல இருந்து லார்ஜர் யூனிட் வரைக்கும். பிட் பைட், இது கிலோபைட், இது மெகாபைட், இது உங்க அம்மா ஜிகாபைட், பட் நதிங் பட் டெராபைட், பீட்டாபைட், எக்ஸாபைட், ஜிட்டாபைட், யோட்டாபைட். இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னன்னா பிட், லார்ஜஸ்ட் யூனிட் என்னன்னா யோட்டாபைட். இந்த மெமரி யூனிட் டேபிளை நம்ம கண்டிப்பா மனப்பாடம் தான் பண்ணணும். இதை வந்து மெமரி பண்ணாதான் அடுத்தது ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ 4 bits is equal to 1 nibble, 8 bits is equal to 1 byte, 1 terabyte is equal to 1024 gigabyte or 2 power 10 gigabyte. இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம மெமரி யூனிட் டேபிள ஞாபகம் வச்சிருந்தா. பட் இங்க 5 terabyte is equal to dash gigabyte அப்படின்னு கேக்குறாங்க. 1 terabyte is equal to 2 power 10 gigabyteன்றது நம்மளுக்கு தெரியும். பட் இங்க 5 terabyte அப்படின்னா 5 terabyte is equal to 1 terabyte is equal to 2 power 10. அப்ப 5 terabyte is equal to 2 power 10 into 5. இது வந்து நம்ம நார்மல் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பேஸ் தான் மல்டிப்ளை பண்ணணும், பவரை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க பேஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா பேஸை மல்டிப்ளை பண்ணணும், பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன கான்செப்ட்னா பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க 2ம் இங்க 5ம் இருக்கு. ஸோ 2 5s are 10. ஆன்சர் 10 power 10 gigabyte. இப்ப இந்த சம்ல வந்து 1 petabyte is equal to dash megabyte அப்படின்னு கேக்குறாங்க. லாஸ்ட் சம்ல வந்து நம்ம 5 terabyte is equal to dash gigabyte அப்படின்னு கேக்குறோம். அதாவது ஒரே ஒரு ஜம்ப் மட்டும் தான் பண்ணுது. பட் இந்த சம்ல வந்து 1 terabyte is equal to dash gigabyte ன்னு கேட்கல, 1 petabyte is equal to dash megabyte ன்னு கேக்குறாங்க. ஸோ பீட்டாபைட்டுக்கும் மெகாபைட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் டெராபைட்டுக்கு வந்து ஒரு ஜம்ப் பண்ணுது, அதுக்கப்புறம் டெராபைட்ல இருந்து ஜிகாபைட்டுக்கு ஒரு ஜம்ப் பண்ணுது, ஜிகாபைட்ல இருந்து மெகாபைட்டுக்கு ஒரு ஜம்ப் பண்ணுது. மொத்தம் 3 ஜம்ப்ஸ் பண்ணுதா. ஸோ 2 power 10 into 2 power 10 into 2 power 10. இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா 1024 into 1024 into 1024ன்னு எழுதலாம். பட் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு லார்ஜ் நம்பரா உங்களுக்கு வரும் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா a power m into a power n is equal to a power m plus n அப்படின்ற இந்த கோல்டன் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் மேத்தமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ற கால்குலேஷன்ஸ் தான். இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா 2 power 10 எல்லா பேஸுமே கரெக்டா 2 மாதிரி 2 சேமா தான் இருக்கு. ஸோ நம்ம பவர்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ 10 plus 10 20, 20 plus 10 30. ஸோ 1 pb is equal to 2 power 30 mb. எவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறேன், அந்த சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. dash tb is equal to 3 pb, 2 pb is equal to dash kb. இதுக்குரிய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.